வணக்கம் அன்பு நண்பர்களே, நட்சத்திர கணக்கு நிகழ்ச்சியில் உங்களை தினந்தோறும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய தினம் ஆங்கில மாதம் அக்டோபர் 7ஆம் தேதி, தமிழ் மாதம் புரட்டாசி 21, புதன்கிழமை, தேய்பிறை பஞ்சமி திதி, ரோஹிணி நட்சத்திரம், வியாதிபாதம் நாமயோகம், தைத்துளம் கரணம் ஆகிய சுபதினத்தில் இன்று ஒரு சுப நாள். இன்றைய தினம் பார்த்திங்கன்னா யோகினி பூமியை நோக்கி போகுது. ஸோ இன்றைக்கெலாம் போர் போடுறதுலாம் நல்ல நாள். ஸோ இன்றைய தினத்தினுடைய என்ன பலன்கள்ன்றதை பார்ப்போம். மேஷராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் உங்களுக்கு யோகம் உண்டாகக்கூடிய ஒரு நாள், நல்ல மங்களகரமான நாள். அஸ்வினியில் பிறந்தவர்களுக்கு சின்ன சின்ன அலைச்சல் அதிகரிக்கும். பரணியில் பிறந்தவர்களுக்கு வாகன யோகம் என்று உங்களுக்கு உண்டாகும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அம்மாவினுடைய உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன தொந்தரவுகள் வரும். ரிஷபராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் உங்களுக்கு குடும்பத்தில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் திளைக்கும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்திற்காக இன்றைய யாராவது ஒரு நல்ல விதமான செலவுகள் செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. ரோகிணியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் பேச்சில் கவனமாக இருக்கணும். பேச்சுவார்த்தைகளில் ரொம்ப மேன்மையாக இருக்க வேண்டும். மிதுன ராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் உங்களுக்கு வெளியூர் பயணங்கள் நல்ல திருப்தியாக முடியும். திருவாதிரையில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு வெளிவட்ட தகவல்கள் கம்யூனிகேஷன் மூலமாக வரது நல்ல தகவலை கொடுக்கும். புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு வங்கி சேமிப்பு அதிகரிக்கும். கடகராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் உங்கள் அனைத்து செயல்களும் வித்தியாசமாகவும் புது முயற்சியுடன் வித்தியாசமாக செயல்படும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் கவனம் தேவை. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்கனவே சொன்னது போல வித்தியாசமான முறையில் ஒரு செயலை வெற்றிகரமாக செய்வீர்கள். சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் மூத்த சகோதர சகோதரிகளுடன் இன்று சின்ன சின்ன சண்டைகள் வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எடுத்த காரியங்கள் எல்லாம் இன்று சிறப்பாக நிறைவேறும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மூத்த சகோதரியுடன் சின்ன சின்ன சண்டைகள் உண்டாகும். உத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழிலில் முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கன்னியாராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் உங்களுக்கு தொழில் லாபம் அதிகரிக்கும். வரும் வியாபாரம் கூடும். உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மூத்த சகோதரர்களுடன் சண்டை சச்சரவுகள் உண்டாகும். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் லாபம் அதிகரிக்கும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் கவனம் தேவை. துலாம் ராசினரை பொறுத்த வரைக்கும் இன்னும் நல்ல யோகங்கள் ஏற்படும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திடீர் பண உதரவு அல்லது கொடுத்த பணம் திரும்ப வருவது அல்லது நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த ஒரு பொருள் திரும்ப உங்கள் கைக்கு வருவது போன்ற செயல்கள் ஏற்படும். விசாகத்தில் பிறந்தவர்களுக்கு வாகன போக்குவரத்தில் கவனமாக இருக்க வேண்டும். சின்ன சின்ன உராய்ப்பு அல்லது ஏதாவது போகும்போது டென்ஷன் இது போன்ற ஃபைன்லாம் கட்டுற மாதிரி வரும். ஸோ இந்த ஆவணங்கள்லாம் சரியாக எடுத்துகிட்டு போங்க. விருச்சிகராசியை பொறுத்த வரைக்கும் இன்று நீங்கள் யாருக்கானும் தர்மம் செய்யக்கூடிய நிலை உருவாகும். யாருக்காக நீங்கள் இன்றைக்கி உதவி செய்வீங்க. குறிப்பாக அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களால் யாராவது ஒருத்தங்க உதவி பெற்று அவங்க இன்றைக்கி ஒரு நல்ல மாற்றம் அடையக்கூடிய நாளாக இருக்கும். கேட்டையில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத யோகம் என்று உண்டாகும். தனுசு ராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் உங்களுக்கு வாடிக்கையாளர்கள் அதிகரிப்பார்கள். மூலத்தில் பிறந்தவர்களுக்கு சக நண்பர்களுடன் ஒத்துழைப்புகளும் உதவிகளும் கிடைக்கும். பூராடத்தில் பிறந்தவர்களுக்கு சக போட்டியாளர்கள் எதிரிகள் விரோதிகளால் தொல்லைகள் ஏற்படும். உத்திராடத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படும். மகர ராசியை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள் ஏற்படும். திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு குழப்பமான நாளாக இருந்தாலும் அதை நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். கும்பராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் உங்களுக்கு வீண் பயணங்கள் உண்டாகும். பூரட்டாதில் பிறந்தவர்களுக்கு எண்ணியவை யாவும் எளிதில் முடிப்பீர்கள். மீன ராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் உங்களுக்கு பூர்வீக உறவினர்கள் மூலமாக பங்காளிகள் மூலமாக ஒரு நன்மை ஏற்படும். என் பங்காளி எப்படி சார் நன்மை பண்ணுவீங்கன்னு நீங்கள் யோசிக்கக்கூடாது. இன்றைக்கி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. உத்திரட்டாதில் பிறந்தவர்களுக்கு பூர்வீக சொத்திலிருந்து பண உறவு உண்டாகும். ரேவதியில் பிறந்தவர்களுக்கு மனதில் உண்டாகும் சஞ்சலத்தை நீங்கள் தவிர்க்க வேண்டும். இன்றைய தினத்துடைய கேள்வியாளர்களை தொடர்ந்து சந்திப்போம். நேர்களே, இன்றைய முதல் கேள்வியாளர் பெயர் உலகாம்பாள். ஸோ 27 ஜனவரி 2002 6:05 ஆழ்வார்குறிச்சி, திருநெல்வேலி. ஸோ இவங்க என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, சார் நான் செகண்ட் இயர் படிக்கிறேன். வீட்டில் கடந்த 2 வருடங்களாக ரொம்ப பண கஷ்டம், ஃபேமிலி ப்ராப்ளம் நிறைய இருக்குது. சார் எங்கள் வீட்டில் எப்போது நிம்மதி வரும், எப்போது பண கஷ்டம் தீரும் சார், எனக்கு எந்த வயசில் மேரேஜ் நடக்கும், ஆஃப்டர் மேரேஜ் என்னோடய லைஃப் எப்படி இருக்கும். அதாவது 2 கேள்வி கேட்க சொன்னோம்னா முதல்ல 2 கேள்வி, ரெண்டாவது 2 கேள்வி, இப்படி 4 கேள்வி கேட்டலான்றாங்க. நீங்கள் 10 கேள்வி கூட கேட்கலாமா, அது உங்களுடைய உரிமமா. ஆனால் எனக்கு 2 கேள்வி தான் கொடுக்கறதுக்கு எனக்கு நேரம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் முக்கியமான கேள்வின்றது 2 வருஷமாக எப்போ நிம்மதியில்னு இருக்கீங்க. உங்களுக்கு கடந்த 2 வருஷமாக இல்லை, கடந்த 6 ஆண்டு காலமாகவே பொருளாதாரத்தில் ப்ராப்ளம். ஸோ அது 2 ஆண்டுகளாக அதிகரிச்சிருக்கு. உங்களுக்கு சூரியன் புதன் சுக்கிரன் இது மகரத்தில் இருக்குது. உங்களுக்கு மகரமே லக்கணமாக போயிருக்கு. ஸோ லக்கணத்துக்கு பாதகாதிபதி செவ்வாயோட நட்சத்திரத்தில் உங்கள் லக்கணத்து அதிபதியே ட்ராவல் பண்ணி இருந்திருக்காரு. ஸோ கோச்சாரத்தில் இப்போ லக்கணத்துக்கு வந்துட்டார் சனி பகவான். ஸோ இந்த ஒரு 6 மாதம் பொறுத்துக்கோங்க. குரு பகவான் நவம்பர் மாதம் மகரத்துக்கு வந்துடுவார். மகரத்துக்கு சூரியனுடைய நட்சத்திரம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா சூரியன் உங்களுதில் திருவோணம் 3ஆம் பாதத்தில் இருக்குது. ஸோ இந்த திருவோணம் 3ஆம் பாதத்தில் கோச்சார குரு தாண்டும் பொழுது
உங்களுடைய 2021 பிப்ரவரிக்கு மேலே வீட்டில் கொஞ்சம் நிம்மதி வரும். பொருளாதாரம் இந்த வருஷம் கடைசிக்கு மேலே சரியாக போயிடும். கல்யாணம் எந்த ஏஜில் ஆகும்னு கேட்டிருக்கீங்க. ஸோ கல்யாணம் எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு இன்னும் ஒரு 18 வயசு தான் உங்களுக்கு ஆகுது. அதுக்குள்ளே கல்யாணம் கேட்குற அளவுக்கு நீங்கள் பெரியலாயிட்டீங்க. பரவாயில்ல, நோ குட், தப்பு கிடையாது. ஸோ 2024 ஆண்டு 2023 இறுதி பகுதியில் உறுதி செய்யப்பட்டு 2024 ஆண்டுடைய துவக்கத்தில் கல்யாணமாகிற மாதிரி வாய்ப்பு இருக்குது. அடுத்த கேள்வியாளரை சந்திப்போம். நேர்களே, இன்றைய இரண்டாவது கேள்வியாளர் யாருன்னு பார்த்தோம்னா டி விக்னேஷ். 24 ஆகஸ்ட் 2001 காலை 8:55 அருப்புக்கோட்டை, சுவாதி நட்சத்திரம், 3ஆம் பாதம், துலாம் ராசி, கன்னியா லக்னம். ஸோ இவர் என்ன கேட்டிருக்காருன்னா, எனக்கு லவ் செட் ஆகுமான்னு கேட்டிருக்காரு. எனக்கு ப்ரைவேட் ஜாபா இல்லை கவர்மெண்ட் ஜாபா கேட்டிருக்காரு. நான் இப்போ தூத்துக்குடியில் இருக்கிறேன் டெம்பரரி அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸோ அதாவது உங்களுக்கு காதல் செட் ஆகாது, ஆனால் காதல் பண்ணியிருக்க வாய்ப்புகள் காட்டுது. உங்கள் ஜாதகப்படி ப்ரைவேட் ஜாப் தான் கிடைக்கும். அண்டு அனதர் திங் ஒன்று, உங்களுடைய ஜாதகப்படி நீங்கள் தேவையில்லாமல் ஏதோ பிரச்சனையில் மாட்ட போகிறீங்க. இன்னும் ஒரு 3 மாதம் அல்லது 6 மாதத்துக்குள்ளே பொருளாதாரத்தில் அல்லது ஏதாவது பஞ்சாயத்தில் ஏதோ ஒன்று சிக்கி ஒரு 15 நாள் 20 நாள் அதுக்காக ஏகப்பட்ட இம்சையை அனுபவிக்க போகிறீங்க. மிக விரைவில் இன்னும் அதிகபட்சமாக ஒரு ஜூன் ஜூலைக்குள்ளே, அடுத்த ஆண்டு ஜூன் ஜூலைக்குள்ளே ஏதோ ஒரு பிரச்சனையில் சிக்க போகிறீங்கன்றது காட்டுது. ரொம்ப அலர்ட் ஆகிக்கோங்க. இது நீங்கள் கேட்கல, எதர்ச்சியாக நம்ம டீட்டெயிலாக தசாபுத்தி பார்க்கும்போது தெரிஞ்சிட்டேன். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக ரொம்ப அடுத்த ஒரு 6 மாதம் ட்ராவல் பண்ணுற வழியை பாருங்கள். நேர்களே, இன்றைய 2 கேள்வியாளர்களுக்கு பதிலை சொல்லிட்டோம்.